இந்த வீடியோவில் நம்ம மெமரண்டம் லெட்டரை மிஷினில் எப்படி டைப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த லெட்டருக்கான கேல்குலேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது அதுக்கு முன்னாடி மெமரண்டம் லெட்டர்னால் என்னன்னு பார்த்துருந்தோம். ஒரு இன்ஃபர்மேஷனை முறையாக, அதாவது இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன், அதாவது சேஞ்சஸ்ஸு இல்லைனா அப்டேட்டட் த ப்ராஜெக்ட், அதாவது எதுனா ப்ராஜெக்டில் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு வடிவம் தான் வந்து மெமரண்டம் லெட்ரு. இது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதாவது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கிட்ட அனுப்பிக்குவாங்க. சரிங்களா? இப்போது இந்த லெட்ரு புதுசாக இருக்கேன்னு பார்த்து பேனிக் ஆகிடாதீங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் அடிச்சிருப்பீங்க இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 முறை அடிச்சிங்கன்னா ஈஸியாகிடும். வாங்க இதை எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனை தட்டிடுங்க. வாங்க எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து வருது. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணோம், ஆல் கேப்ஸில் அடிக்கணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மொத்தம் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடை சென்டர் பண்ணி அடிக்கணும். சென்டர் பண்ணி அடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், நமக்கு லெட்டருக்கான மார்ஜின் 10லேருந்து 70, நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, 60. சென்டர் பண்ணுறோன்றதுனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி வர வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ண வேல்யூவை டிவைட் பண்ணி வந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்பேஸு. அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா 10 ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 கிடைக்குது. அதே மாதிரி தான் எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து இது வருது அப்படின்றது இருக்கும். இதுவும் சென்டர் பண்ணி அடிக்கணும். அதனால் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ண சொல்லி டாட் கொடுத்துருக்காங்க. நான் அப்ரிவேட் பண்ணி எழுதிட்டு அப்புறம் தான் நான் கவுண்ட் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் எதனா அப்ரிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணாமல் எழுதி இது மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறுகள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். நீங்கள் இப்போது இதுவும் சென்டர் பண்ணுன்றதுனால இது மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணி 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி ஸ்பேஸ் கிடைக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதை வந்து 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிகிரி கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மெமரண்டம் லெட்டரும் வந்து சென்டர் பண்ணி தான் அடிக்கணும். அதனால் இதுவும் வந்து மெமரண்டம் நம்பர், இந்த வந்து நம்பர் இருக்குது, என்ன டேட்டில் வருது அப்படின்னு வருது, அப்புறம் என்ன தேதியில், என்ன மந்த்து, என்ன இயர் எல்லாம் இருக்குது. இதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை சென்டர் பண்ணணும். அதனால் மொத்தமாக கவுண்ட் பண்ணிவிட்டு 58 லெட்டர்ஸ் வருது, அதாவது 58 ஸ்பேஸ். ஓகேங்களா? இதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க சென்டர் பண்ணுறோன்றதுனால. மீதி வந்து உங்களுக்கு 2 கிடைக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரே ஒரு ஸ்பேஸ்ன்றதுனால நான் அப்படியே தள்ளி அடிக்கிறேன். உங்களுக்கு 2-3 வந்துச்சு, டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா அதுக்குள்ள 10 ஆட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அடிச்சிட்டோம். 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மெமரண்டம் லெட்டர் நம்பரு, டேட்டு, மந்த்து, இயரு எல்லாம் இதில் வருது. இது சென்டர் பண்ணி அடிக்கணும். இப்போ இது மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 58 லெட்டர் வருது. 60லேருந்து 58 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்குது. இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி பின்னாடி இதை பிரித்து கொடுக்கணும் இந்த ஸ்பேஸை. இப்போ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்குது. இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணால் 11. ஓகேங்களா? 11 ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போது இதை அடிக்க போகிறோம். சரிங்களா? NO டாட் வருது, அதனால் இங்கே ஸ்பேஸ் வராது. இன்கேஸ் டாட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் விடணும்.
இப்போது நெக்ஸ்ட்டு லைன்லேயே இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து கீழே ஐஃபன் அடிக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. சப் ரெஃபரன்ஸ் வருது, 20 டிகிரி விட்டு சப் ரெஃபரன்ஸை அடிக்கணும். சரிங்களா? 20லேருந்து 60க்குள்ளே சப்பு. ஓகேங்களா? சப்பு ரெஃபரன்ஸை நீங்கள் அப்ரிவேட் பண்ணக்கூடாது. சப்பு கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க, உள்ள கண்டென்ட் அடிச்சிடுங்க. இங்கே ஐஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வரும். சரிங்களா? இப்போது இந்த கண்டென்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கேருந்து மடக்கி அடிக்கிறத நீங்கள் அடிக்கணும். சரிங்களா? சப்புக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இப்போது இங்கே பாருங்கள், சேல்ஸ் வந்து பின்னாடி போகுது, காதி வந்து பின்னாடி வருது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அடிங்க. அது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் முன்னாடி பின்னாடி போகுது, காதி முன்னாடி வருது. ஓகேங்களா? இதுக்கு சப்பு முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுங்க. விட்டுட்டு 20லேருந்து ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. REF மட்டும்தான் அடிக்கணும். REF கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கோலன் ஒரு ஸ்பேஸ்.
டேட்டு மந்த் இயரை முடிஞ்ச வரைக்கும் சேமாக அடிக்க பாருங்கள். இது முடிஞ்சதும் ரெஃபரன்ஸ் கண்டென்ட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த 6 ஐஃபன் வரும். 6 ஐஃபன் வந்தால் என்ன பண்ணுவீங்க, சென்டர் பண்ணி அடிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க 6, வர வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 10 ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37 டிகிரி விட்டு நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் 6 ஐஃபன். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுங்க, விட்டுட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. நியூ பேராக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு வந்து பேராகிராஃப் நம்பர் வராது, 2வது பேராகிராஃப்லேருந்து பேராகிராஃப் நம்பர் வருது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வேர்டு வரணும், நெக்ஸ்ட்டு இந்த வேர்டு வரணும், தேர்ட் இந்த வேர்டு வரணும், ஃபோர்த் இந்த வேர்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் பாருங்கள், இந்த கிளாத்தை அடிச்சுட்டு செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் கிளாத்தை திரும்ப அடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இஸ் முன்னாடி வரணும், ரிக்வெஸ்டட் பின்னாடி வரணும். ஆல்சோ அங்கே நடுவில் அப்படியே தான் இருக்குது. இது 3க்கும் ரவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி மாற்றி அடிச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், அம்பு குறி மாதிரி போட்டிருக்காங்களா, இதை பார்த்து கொஞ்சம் நிதானமாக அடிங்க. இங்கே பாருங்கள், இப்போது G டாட்டு O டாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இதை நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அப்ரிவேட் பண்ணணும். சரிங்களா? சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நடுவில் இருக்கும், கொஞ்சம் பார்த்து அடிங்க. சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. 2வது பேராகிராஃபுக்கு நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், 2வது பேராலேருந்து பேராகிராஃப் நம்பர் வருது. சரிங்களா? சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகுது. ரிக்வெஸ்ட் பின்னாடி போகுது, இஸ் முன்னாடி வருது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது கேப்ஸில் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் அடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து யூஸ் கேப்ஸ். சரிங்களா? இதை வந்து கேப்ஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கோயம்புத்தூரோட இந்த செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே டபுள் ஸ்லாஷ் கொடுத்து NP கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் தேர்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. டூ டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, விட்டுட்டு செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டு 2 டாட் ஒரு ஸ்பேஸ்.
செகண்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது தேர்ட் பேராகிராஃப்க்கு 3 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு தேர்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இதில் தேர்ட் பேராவில் எதனா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அண்டை எடுத்துகிட்டு எனி போட சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கிளாத் பர்ச்சேஸ்டுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் இதுக்கு ஸ்டாரே அடிக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டாரோ இம்பார்ட்டன்ட் சிம்பிளோ எங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த லெட்டரை சுற்றி எங்கேயாச்சும் தான் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் அடிக்கணும், சரிங்களா? மற்றபடி இந்த இதில் வேறு எந்த பெரிய இன்ஃபர்மேஷனும் இல்லை. இதை அடிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், கிளாத் பர்ச்சேஸ்டை நான் இங்கே அடிக்கிறேன். பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நான் இங்கே பாருங்கள் கிளாத் பர்ச்சேஸ்டை இங்கே அடிக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேர்ட் பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே பாருங்கள், இங்கே நேமும் ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டும் இருக்குது. இப்போ இதை வந்து ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்கணும். இப்போ இந்த நேமு இந்த ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், அதாவது இந்த செக்ரட்டரியை நீங்கள் அப்ரிவேட் பண்ணணும், கவர்மெண்ட்டையும் அப்ரிவேட் பண்ணணும். இதை கீழே எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் எது பெருசுன்னு பார்க்கணும். எது பெருசோ அதை டைரெக்டாக நீங்கள் 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் வந்து 32 லெட்டர் இருக்குது. அதனால் நான் 70லேருந்து டைரெக்டாக மைனஸ் பண்ணால் எனக்கு 38 கிடச்சிச்சு, சரிங்களா? இப்போது இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 16 லெட்டர் இருக்குது பாருங்க. ஆர் டாட்டு வி டாட்டு ஒரு ஸ்பேஸு நேமை கவுண்ட் பண்ணிங்கன்னா கமாவோடு சேர்த்து உங்களுக்கு 16 லெட்டர் இருக்குது. இப்போது நம்ம இந்த ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு தான் இந்த நேமை சென்டர் பண்ணுறோம். அதனால் இது ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் 32 லெட்டர்லேருந்து இந்த 16 லெட்டரை மைனஸ் பண்ணுறோம். வர வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ 38 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அது கூட இந்த 8 ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கான டிகிரி கிடச்சிரும், சரிங்களா? நேமை ஃபுல்லாக கேப்ஸில் அடிச்சிடுங்க. கீழே ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டை அடிச்சிடுங்க. 46வது டிகிரி விட்டு 46வது டிகிரி நேமை அடிச்சிட்டிங்க, சரிங்களா? அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஸ்பெஷல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டை அடிக்க போகிறீங்க 38 டிகிரியில், ஓகேங்களா? இப்போது நீங்கள் கீழே தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அடிக்கிறப்போ சம்டைம்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கிறது நல்லது.
ஓகேங்களா. இப்போது இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ இங்கே 2 அட்ரஸ் வருது. ஓகேங்களா. 2 அட்ரஸை நம்ம லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து அடிக்க போகிறோம். இப்போ இந்த லெட்டர் யாருக்கு பூக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே 2 அட்ரஸ் வருது. இதை லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து அடிக்க போகிறோம். இங்கே சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனை இங்கே அடிக்கிறோம். பல்லவன் சாலை சென்னை 6,02,000. பின்கோடு வந்தால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 3 டிஜிட் அடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்பேஸு, அடுத்து 3 டிஜிட். ஓகேங்களா. இப்போது இங்கே 2 அட்ரஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஃபார்வர்டட் பை ஆர்டர். இந்த வந்து சென்டர் பண்ணி அடிக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே பல்லவன் சாலையில் நான் கரெக்டாக பார்த்து அடிச்சிட்டேன். உங்களுக்கு இதை சொல்ல மறந்துட்டேன். பல்லவன் சாலையில் இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு வேர்டை கொடுத்துட்டு மெயின் சாலை. ஓகேங்களா. பல்லவன் மெயின் சாலை கொடுத்துருக்காங்க. மெயினை அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் டெலிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. மெயினை எடுத்துருங்க, பல்லவன் சாலை அடிங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே சென்னை 6,02,000 கீழே வருது. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. முடிஞ்சதும் விட்டுட்டு ஃபார்வர்டட் பை ஆர்டரை சென்டர் பண்ணி அடிக்கணும். ஃபார்வர்டட் பை ஆர்டர் மொத்தம் எத்தனை இருக்குது, 18 லெட்டர் இருக்குது. 60லேருந்து 18 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 42 கிடைக்கும். 42 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 21. இதை நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோன்றப்போ அது கூட 10 ஆட் பண்ணிக்கிறோம். 31 டிகிரி விட்டு இந்த ஃபார்வர்டட் பை ஆர்டரை அடிக்கணும். சரிங்களா. இதுக்கு ஃபார்வர்டட் பை ஆர்டர் அடிச்சுட்டு 4 லைன் ஸ்பேஸ். ஏன்னா கீழே சைனிங் அத்தாரிட்டி வருது. செக்ஷன் ஆஃபீஸர் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54 டிகிரி கிடைக்கும். 54 ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகேங்களா. இதை அப்படியே டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போது மெமரண்டம் லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். எப்பயுமே லெட்டர் அடிக்கிறப்ப கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக நிதானமாக அடிக்க பாருங்கள். இப்படி அடிச்சிங்கன்னா உங்களால் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப மிஸ்டேக் இல்லாமல் அடிக்க முடியும். சரிங்களா. இப்போது இந்த மாதிரி அடிக்கிறப்போ உங்களுக்கு செகண்ட் பேப்பரில் மார்க் எக்ஸ்ட்ரா ஆகும். இது வந்து உங்களுக்கு கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸாக கிரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.